Hello friends, welcome back to Judy's Cooking Diary. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சிம்பிளான ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழ இருக்கிற ரெட் கலர் subscribe பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பச்சடி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். ஹெவியான லஞ்ச் எடுத்துக்கிற அன்னைக்கு கண்டிப்பா இந்த ரெசிபி செஞ்சு பாருங்க. சீக்கிரமாவே டைஜஷன் ஆயிரும். உடம்பு ரொம்ப லைட்டா ஃபீல் ஆகும். இது செய்யறதுக்கு 2 பெரிய துண்டு இஞ்சி, 7 இருந்து 8 பல் தேங்காய், கொஞ்சமா தயிர், 1/4 கப் அளவுக்கு தயிர், தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுக்கோங்க. தயிர் லைட்டா புளிப்பா இருந்தா நல்லா இருக்கும். வீட்ல ஊத்தின தயிர் தான் இது. இப்ப இஞ்சியும் தேங்காயும் நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்க போறோம். கொஞ்சமா தண்ணி ஊத்தி கெட்டியா அரைச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு பச்சை மிளகாய் வேணும்னு நினைக்கிறவங்க எவ்வளவு வேணுமோ அதுக்கேற்ற அளவு நீங்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பட் இஞ்சியில இருக்கிற காரமே போதுமானதா இருக்கும். இப்ப நல்லா ஃபைன் பேஸ்ட் அரைச்சாச்சு. இதை தனியா ஒரு கிண்ணத்துல மாத்திக்கலாம். இந்த பச்சடி செய்யறதுக்கு மேக்ஸிமம் 2 மினிட்ஸ் தாங்க ஆகும். ரொம்ப குவிக்கா செஞ்சு முடிச்சிடலாம். மட்டன் குழம்பு, வறுவல் இதெல்லாம் செஞ்சிருக்கிறப்ப இந்த பச்சடியும் சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். சின்ன வயசுல இருந்தே இந்த பச்சடி எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிஷ் தான். ஸோ இந்த பவுல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு கெட்டியான தயிர் எடுத்து வச்சிருக்கிறோம்ல அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப இந்த பச்சடி முக்காவாசி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுல தாளிப்பு சேர்த்தோம்னா நல்லா வாசமா இருக்கும். தாளிப்பு கரண்டியில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு தாளிச்சு எடுத்தோம்னா நமக்கு சூப்பரான இஞ்சி பச்சடி தயாராயிடும். காரம் அதிகமா வேணும்னு நினைக்கிறவங்க வரமிளகாயை கிள்ளி போட்டு கூட தாளிச்சுக்கலாம். அவ்வளவுதாங்க, நமக்கு சூப்பர் ஈஸி அண்ட் ஹெல்த்தியான இஞ்சி பச்சடி தயாராயிடுச்சு. இது வெயிட் லாஸ் பண்றவங்களுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இம்யூனிட்டியும் நல்லா பூஸ்ட் அப் பண்ணும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.